கண்டதும் காதல், பார்க்காமல் காதல், டெலிஃபோன் காதல், நாய்க்காதல் இப்படின்னு காதலை பற்றி பல கோணங்களில் சொல்லி நம்மளை ஒரு குழப்பத்திலே வச்சிருக்கு நம் தமிழ் சினிமா. சரி, உண்மையான காதல்னா என்ன? காதலுக்கான டெஃபினேஷன் என்ன? காதலுக்கான ஃபார்முலா என்ன? இன்னைக்கு நாம பார்க்கலாம். யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு நடிகர் ஒரு நடிகைக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறார். அந்த நடிகர் அந்த நடிகைக்கு ப்ரொப்போஸ் பண்ண உடனே அந்த நடிகரை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, என்ன நீ நல்லா பார்த்துப்பியா? என்ன நீ நல்லா பார்த்துப்பியா? இதை நம்ம கேரிங்னு எடுத்துக்கலாம். லவ் பண்ணுற ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நீ லவ் பண்ணுற பையன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரி நீ என்னை நல்லா பார்த்துக்கணும், எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்யணும், எனக்கு பிடிக்காத செய்யக்கூடாது, என்னை கேள்வி கேட்கக்கூடாது, என்னை சந்தேகப்படக்கூடாது, எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும், என்னை ராணி மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த பையனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு மனசு இருக்குங்கிறத நினைக்கவும் மாட்டாங்க, அதை பற்றி கவலைப்படவும் மாட்டாங்க. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்களில் யாராவது ஒருத்தராவது நீங்கள் லவ் பண்ணுற பையன்கிட்டையோ இல்லை பொண்ணுக்கிட்டேயோ போய் அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இல்லை தெரிஞ்சிக்க தான் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? $1,000,000 கொஸ்டின். பொதுவாக ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட முதல்ல போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பையன் அந்த பொண்ணுக்கு அடிமை. அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட முதல்ல போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு அந்த பையனுக்கு அடிமை. இது ரெண்டுமே தப்பு. இந்த மென்டாலிட்டி எப்படி உருவாச்சுன்னே தெரியல. நம்ம சமுதாயத்தை பார்த்து உருவாச்சா, நம்ம தமிழ் சினிமாக்களை பார்த்து உருவாச்சா, இல்லை நம்ம தமிழ் சீரியல்களை பார்த்து உருவாச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு மோசமான மென்டாலிட்டிங்க. ஒருத்தருடைய எதிர்பார்ப்பை எல்லாம் நிறைவேற்றிட்டா அதுதான் லவ்வா? ஒருத்தருடைய எதிர்பார்ப்பை எல்லாம் நிறைவேற்றிட்டா அதுதான் லவ்வா? ஒரு அப்பா ஒரு பையனை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு நல்ல பொசிஷனில் போய் உட்கார வைக்கிறார், அது அவருடைய கடமை. அதுவே தன்னோட கடைசி காலத்தில் தன்னை காப்பாற்றுவான்னு எதிர்பார்த்து அவனுக்கு அதை செஞ்சா அது அன்பா வியாபாரமா? லாபத்தை எதிர்பார்த்து செஞ்சால் அது வியாபாரம். அங்கே அன்புக்கு இடமில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். அவங்களோட ப்ளஸ்ஸை நாம் ஏற்றுக்கிற மாதிரி அவங்களோட மைனஸையும் நாம் ஏற்றுக்கணும். இது நடைமுறைகளை சாத்தியமாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சாத்தியம்தான். உண்மையான காதல் அதுக்கு வேல்யூ அதிகம், மதிப்பும் அதிகம். உண்மையான காதல்ங்கிறது அவங்களுடைய மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றும். நம்மளை சுற்றி இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கண்ணோட்டத்தை மாற்றி பார்த்தோம்னா அவங்க நம் கண்ணுக்கு தெரிவாங்க. இங்கே நான் கண்ணோட்டம்னு சொல்கிறது மேலோட்டமாக பார்க்குறத பற்றி அல்ல, டீப்பாக பார்க்குறத பற்றி. மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றி டீப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. உங்களுடைய மைனஸ் எல்லாம் மறைச்சி ஒருத்தரை காதலிக்க வைக்கலாம், அவங்களும் உங்களை காதலிக்கலாம். ஆனால் அந்த காதலுக்கான ஆயுட்காலம் ரொம்ப ரொம்ப குறைவு, அது எப்போனாலும் புட்டுக்கும். ஆனால் உண்மையான காதலுக்கான ஆயுட்காலம் ரொம்ப ரொம்ப அதிகம். உண்மையான காதல் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யாராலையும் அழிக்கவே முடியாது. அது ஜென்ம ஜென்மமாக தொடரும். உண்மையான காதல் என்பது
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனை அவனாக, அவளை அவளாக அப்படியே ஏற்றுக்கொள்வது. சரி, காதலுக்கான ஃபார்முலா பார்த்துடலாமா? காதலுக்கான ஃபார்முலா ஃபார் லவ்வர்ஸ். லவ் இஸ் ஈக்குவல் டு கேரிங் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். Within bracket both the side. Love is equal to caring without any expectation. Within bracket both the side. ஒருத்தருடைய எதிர்பார்ப்பை எல்லாம் நிறைவேற்றிட்டா அது உண்மையான காதல் அல்ல, அது வியாபாரம். உண்மையான காதல் என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனை அவனாக, அவளை அவளாக அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதுதான் உண்மையான காதல். உண்மையான காதல் எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும் யாராலையும் அழிக்கவே முடியாது. அது ஜென்ம ஜென்மமாக தொடரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மனதை அணுகும் முறையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும்.